கடந்த வாரம் விமானங்களை இயக்க தேவையான விமானிகள் இல்லாத பற்றாக்குறை காரணத்தால் பல இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. பல விமானங்கள் தாமதமாக புறப்பட்டன. இதனால் விமான நிலையத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளானார்கள். இண்டிகோ நிறுவனத்தின் சிஇஓ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பஸ் கூறியது, நாங்கள் உங்களை கஷ்டப்படுத்திவிட்டோம் என்று வருத்தம் தெரிவித்தார். இந்த சிரமங்களுக்காக அவர் பயணிகளிடம் மன்னிப்பும் கேட்டார். நாங்கள் மீண்டுவிட்டும் இண்டிகோ இப்போது மீண்டும் தன் காலில் நிற்கிறது என்று கூறினார். அதாவது பிரச்சனைகள் அனைத்தும் சரி செய்யப்பட்டது என்று நம்பிக்கை அளிக்கிறார். விமான போக்குவரத்து நெட்வொர்க் மீண்டும் சீராக்க ஆன் எ வார் ஃபூட்டிங், அதாவது போர்க்கால அடிப்படையில் வேகமாக வேலை செய்ததாக கூறினார். முன்பு ஒரு நாளில் வெறும் 700 விமானங்களை மட்டுமே இயக்க முடிந்த நிலையில் இப்போது ஒரு நாளைக்கு 1800க்கும் மேற்பட்ட விமானங்களை இயக்குவதாக கூறினார். ரத்து செய்யப்பட்ட மற்றும் தாமதமான விமானங்களுக்கான முழு பணத்தையும் ஃபுல் ரீஃபண்டாக பல லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப செலுத்திவிட்டதாகவும் இந்த வேலை தினமும் நடந்து வருவதாகவும் கூறினார். ஆன் டைம் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சரியான நேரத்தில் இயங்குதல், இப்போது விமானங்களின் சரியான நேர செயல்திறன் சீரடைந்து விட்டது என்றும் கூறினார். விமான நிலையத்தில் சிக்கியிருந்த பேக்ஸ், பேக்கேஜ், பயணிகளின் பொருட்கள் கிட்டத்தட்ட அனைத்தும் அவர்களது வீடுகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட்டுவிட்டன என்றும் தெரிவித்தார். அரசின் தலையீடு. விமான போக்குவரத்து சரியில்லாமல் போனதால் அரசாங்கமும் தலையிட்டது. இண்டிகோ விமான நிறுவனத்தில் ஏற்பட்ட கேன்சலேஷன்ஸ் மற்றும் தாமதங்கள் இந்தியாவை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும். விமான பயணம் சரியாக இருக்காது என்று வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நினைக்க வாய்ப்பு உள்ளது. இது விடுமுறை காலம் என்பதால் இந்த சமயத்தில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் குழப்பங்கள் இந்தியாவை தேர்ந்தெடுப்பதை தவிர்க்க செய்யும். சுற்றுலாத்துறை அமைச்சகத்தின் தகவல்படி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை இந்தியாவுக்கு 63 லட்சம் வெளிநாட்டு பயணிகள் வந்திருந்தனர். ஆனால் இந்த ஆண்டு அதே காலத்தில் அது 56 லட்சமாக குறைந்துவிட்டது. பாகிஸ்தானுடனான போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள பதட்டங்கள், கடந்த நவம்பரில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு காரணமாக அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் போன்ற நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு இந்தியாவுக்கு பயணம் செய்வது குறித்த பயண எச்சரிக்கைகளை வெளியிட்டன. G20 மாநாட்டிற்கு பிறகு பல சர்வதேச பயணிகள் தொடர்ந்து இந்தியாவுக்கு வருவதாக சொல்கிறார்கள். ஷியமன்ஸ், போஷ் போன்ற பெரிய வெளிநாட்டு கம்பெனிகளின் ஊழியர்களும் வணிகத்திற்காக இந்தியாவுக்கு அதிகம் வருகிறார்கள். DGCA சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம், இந்த அமைப்பு இண்டிகோவால் சரியாக செயல்பட முடியாததால் அடுத்த சில நாட்களுக்கு அதன் விமானங்களின் எண்ணிக்கையை 5% குறைக்க உத்தரவிட்டது. மத்திய அமைச்சர், சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர், விமான நிலையங்களில் இப்போது கூட்ட நெரிசலோ அல்லது சிரமமோ இல்லை என்றும் நிலைமை விரைவாக சீராகி வருகிறது என்றும் கூறினார். வெளிநாட்டவர்கள் இந்தியாவை தேர்வு செய்வதில் விமான சிக்கல்கள், பாதுகாப்பு பயம் மற்றும் மோசமான விளம்பர பிரச்சாரங்கள் ஆகியவை தடையாக உள்ளன. ஆனால் வணிகம் மற்றும் சில பகுதிகளில் பயணிகளின் வருகை அதிகரித்து வருவது நம்பிக்கையை அளிக்கிறது.